மீனவ இயக்கங்கள் கூட்டமைப்பாக சேர்ந்து இன்று கன்னியாகுமரியில் தேங்காட்டு மீன்பிடி துறைமுகத்தின் ஆழ்கடலிலே எங்களது மீனவர் தேர்தல் அறிக்கை 50 இன்று வெளியிடுகின்றோம். காரணம், ஒவ்வொரு முறை தேர்தல் வருகின்ற போது அரசியல் கட்சிகள் எங்களிடமிருந்து கோரிக்கை என்னவென்று கேட்கின்றார்கள். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதில்லை. ஆகவே மீனவ அமைப்புகள் இன்று நாங்கள் எங்களது தேர்தல் அறிக்கையாக 50 அறிக்கைகளை இன்று அரபிக்கடலிலே ஆழ்கடலில் மீனவ அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து வெளியிடுகின்றோம். மண்டல் கமிஷன் பரிந்துரைத்தின்படி மீனவ மக்களை பழங்குடியினராக சேர்க்க வேண்டும். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இவற்றிலே மீனவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். மீனவ கிராமங்களை 1979க்கு முன்பு இருந்தது போல ஒவ்வொரு மீனவ கிராமத்தையும் தனித்தனி ஊராட்சிகளாக மாற்ற வேண்டும். கடல் சார்ந்த மெரின் போலீஸு, நேவி, கோஸ்ட் கார்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு இதில் மீனவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அதுபோன்று இதெல்லா பிரச்சனைக்கு இங்கு தீர்ப்பது காரணம் எங்களுக்கு இதுவரைக்கும் கடல் சட்டம் இல்லை. நாங்கள் காடு சட்டத்தை தான் கடலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கடற்கரை, கடல் இந்த ரெண்டையும் இணைத்து தனி சட்டம் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்பரும் டேமேஜ் ஆயிருக்கு, போதுமான வசதி இல்லை. அதெல்லாம் சீரமைத்து விரிவாக்கி தர வேண்டும். புற்றுநோய் இங்கே அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கன்னியாகுமரி மாவட்டத்திலே புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மீன மக்களை காப்பதற்காக ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையமும் அனைத்து வசதிகளுடைய புற்றுநோய் மருத்துவமனையும் அமைத்து தர வேண்டும்.